வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒருதரராசு. வடக்கு அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் கொள்வனவுக்கு கடன் வழங்குமாறு வங்கி முகாமையாளர்களிடம் வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்வனவு செய்வதற்கு போஸ்திய களஞ்சிய வசதிகள் இருந்தபோதும் அதற்குரிய கடன் வசதிகளை வங்கிகள் வழங்கவில்லை என அரசு ஆலை உரிமையாளர்கள் கலந்துரையாடலில் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன், எங்களுடைய மாகாணத்தின் விளைவு வெவ்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட அதிகரித்த விலைகள் மீண்டும் எமது மாகாணத்திற்கு கொண்டுவரப்படுகின்றமை தவிர்ப்பதற்காக எமது அரசியல் உரிமையாளர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் என வங்கிகளின் முகாமையாளர்களிடம் கூறியுள்ளார். அரசியல் உரிமையாளர்களுக்கு நெல் கொள்வனவுக்கு கடன் வழங்குவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் டாவண்ணா வேதநாயகனுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது கூட்டுறவு சங்கங்களுடான நெல் கொள்வனவுக்குரிய நிதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஈனா இளங்கோவன் குறிப்பிட்டார். இலங்கை மத்திய வங்கியின் வடபிராந்திய அலுவலக முகாமையாளர், ஏனைய அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் இதன்போது பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது கடந்த காலங்களிலும் கடன் வழங்கப்பட்டதாகவும் இம்முறை கடன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டனர். குறைந்த வட்டி வீதத்தில் நெல் கொள்வனவுக்காக வழங்கப்படும் கடன் இலையை உயர்த்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போது அது நிதியமைச்சின் கொள்கை தீர்மானம் எனவும் வங்கி முகாமையாளர்கள் சுட்டிக்காட்டினர். இலங்கை முழுவதும் ஒரே நடைமுறையை பின்பற்றப்படுவதாகவும் குறிப்பிட்டனர். இருப்பினும் வடக்கில் உள்ள விவசாயிகளின் நெல்லை இங்குள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களை கொள்வனவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் செயற்படுமாறும் ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கினார். இதேவழி அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன்கள் தொடர்பான விவரங்கள் மற்றும் நெல் கொள்வனவு விவரங்களை வடக்கு மாகாண மகளிர் விவகாரம், புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும், தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் ஆலோசனை வழங்கினார். இந்த ஊடாக சில விடயங்களை கண்காணித்துக் கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் நெல் கொள்வனவுக்கு சங்கங்களுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண கூட்டுறவு திணைக்கள ஆணையாளர் நானா திருலிங்கநாதன் ஒவ்வொரு மாவட்டத்தினதும் கூட்டுறவு திணைக்கள உதவி ஆணையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். அத்துடன் நெல்லை மத்திய கொள்வனவு நிலையத்தின் ஊடாக கொள்வனவு செய்து அதனை கட்டுப்பாட்டு விலையில் அரிசியாக்கி விற்பனை செய்வது தொடர்பில் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் முகாமையாளர்கள் மற்றும் தலைவர்களுடன் கலந்துரையாடுமாறும் பணித்தார். இதேவழி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட நெல் விதைப்பினூடாக அதிக விளைச்சல் கிடைத்துள்ளதாக வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி சூனா செந்தில்குமரன் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் ஏனைய விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துமாறு ஆளுநர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலர் மூனா நந்தகோபாலன், வடக்கு மாகாண பிரதம செயலர் ஈனா இளங்கோவன், வடக்கு மாகாண மகளிர் விவகார, புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும், தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலர் போனா வாகேசன், வடக்கு மாகாண கூட்டுறவு திணைக்கள ஆணையாளர் நானா திருலிங்கநாதன், வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி சூனா செந்தில்குமரன், இலங்கை மத்திய வங்கியின் வடபிராந்திய முகாமையாளர் பகீரதி செந்தில்மாறன், அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தேசிய பட்டியல் ஆசனம் வழங்க வர்த்தகரிடம் ரூபாய் 50 கோடி பணம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை இரு பிரதான எதிர்க்கட்சிகள் மறுத்துள்ளன. தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறி கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 50 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக வெளியான செய்தியை மறுப்பதாக பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் மறுத்துள்ளன. தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை வழங்குவதற்காக கோடீஸ்வர வர்த்தகரிடமிருந்து இந்த தொகை பெறப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. மேலும் தொழிலதிபர் தான் கொடுத்த 50 கோடி ரூபாவை திருப்பித் தருமாறு கூறியுள்ளதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பத்தும பண்டார, தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறி எமது கட்சிக்கு இதுவரை பணம் பெறவில்லை எனவும் குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுனவும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக அதன் நிர்வாக செயலாளர் ரேணுகா பிரேரா தெரிவித்தார்.
ரோஹிங்கிய அகதிகள் கடத்தலின் பின்னணியில் இலங்கையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு மேலும் 1,00,000 ரோஹிங்கியர்கள் அகதிகளாக வரக்கூடும் என்ற உளவுத்துறை தகவல்களை தொடர்ந்து இந்த மனித கடத்தல் மோசடிக்கு பின்னால் இலங்கையர் யாராவது ஈடுபட்டுள்ளாரா என்பதை அறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த மனித கடத்தலில் இலங்கையர் ஒருவரும் ஈடுபட்டுள்ளார் என நம்பப்படுகின்றது. அதனை கண்டறிய இப்போது விசாரணை நடந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிராந்தியத்தின் பிற இடங்களில் உள்ள ரோஹிங்கிய முகாம்களில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களை புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது இலங்கை வருகைக்கான இடமாக விளம்பரப்படுத்துகின்றது என அமைச்சர் குறிப்பிட்டார். மியான்மரை சேர்ந்த நாடற்ற அகதிகளான ரோஹிங்கியர்கள் புத்தாண்டின் முதல் 5 நாட்களில் இப்பகுதியின் பாதுகாப்பு தேடியதாக அதிகாரிகளுக்கான ஐநா தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு கடலில் 6 பேரை இழந்த 115 ரோஹிங்கியர்களுடன் வந்த படகு இலங்கையின் முல்லைத்தீவு கடற்பரப்பில் கரையொதுங்கியது. மேலும் பிராந்தியத்தில் உள்ள ஜனவரி 3ஆம் தேதி 196 பேருடன் மலேசியாவிலும், ஜனவரி 5ஆம் தேதி 264 பேருடன் இந்தோனேஷியாவிலும் இதுவரை மொத்தம் 460 ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் படகு மூலம் சென்றுள்ளனர். உயிரை காப்பாற்றுவதே முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என அகதிகளுக்கான ஐநா தூதரகத்தின் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய பணியகத்தின் இயக்குநர் ஹை ஹியூங் ஜூங் குறிப்பிட்டார். நாட்டில் இன்ஃபுளுவன்சா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், இருமல் அல்லது சளி போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் மருத்துவ உதவியை உடன் நாடுமாறும் சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் பருவகால காய்ச்சல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதார பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி கர்ப்பிணி பெண்கள் காய்ச்சல் இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என தொற்று நோயில் நிபுணர் சிந்தன பிரேரா தெரிவித்தார். அத்துடன் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் நீரிழிவு அல்லது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களே இந்த காய்ச்சல் பாதிக்கக்கூடும். கைகளை சுத்தமாக வைத்திருப்பதுடன் முகம் அல்லது வாயை தொடுவதை தவிர்ப்பது மற்றும் பொதுவான தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணுவது மூலம் காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் சிந்தன பிரேரா குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் 18ஆம் தேதி தேசிய தைப்பொங்கல் விழா இடம்பெறவுள்ளது. தேசிய தைப்பொங்கல் பண்டிகை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர், இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம் இணைந்து 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய தைப்பொங்கல் பண்டிகையை ஏற்பாடு செய்துள்ளன. அதன்படி அமைச்சர்களான ஹினுதும சுனில் செனவியின் தலைமையில் காலை 7:30 மணிக்கு தெல்லிப்பளை துர்க்கையம்மன் கோவிலில் சமய வழிபாடுகளுடன் ஆரம்பமாகி பின்னர் தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரி வரை ஆன்மீக விழிப்புணர்வு நடைபெறவும் அதனைத் தொடர்ந்து தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரியின் கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளன. கட்சியை அபகரிக்கும் அருண் தம்பிமுத்து குழுவினரின் செயற்பாட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என தமிழர் விடுதலை கூட்டணி அறிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தங்களின் விவரங்களை தமக்கு அனுப்பி வைக்குமாறு தமிழர் விடுதலை கூட்டணி அறிவித்துள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் பரமசிவம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என கூறிக்கொண்டு கட்சியை குறுக்கு வழியில் அபகரிக்க முயன்ற மக்கள் முன்னேற்ற கட்சியின் தலைவர் அருண் தம்பிமுத்து குழுவினரின் செயற்பாட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்ய உள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் சோனா முரளிதரன் தெரிவித்துள்ளார்.
பெரும்போக்கு அறுவடை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் சூனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றமையினால் விவசாயிகள் தங்களுடைய அறுவடை நடவடிக்கையின் போது தங்களுடைய அறுவடையின் பின் கிடைக்கப்படுகின்ற நெல்லினை சந்தைப்படுத்துவதனை உறுதிப்படுத்துமாறு கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நெல் சந்தைப்படுத்தும் திணைக்களத்துக்கு வடக்கு மாகாணத்திலே 30,000 மெட்ரிக் டன் நெல்லினை கொள்வனவு செய்வதற்காக அனுமதிகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலே அன்னளவாக 10,000 மெட்ரிக் டன் நெல்லினை கிளிநொச்சி மாவட்டத்திலே வாங்குவதாக உத்தேசித்திருப்பதாகவும் நெல் சந்தைப்படுத்தும் திணைக்களம் அறிய தந்திருக்கின்றது. 15ஆம் தேதிக்குள் நெல்லுக்கான ஒரு நிர்ணய விலையை நிர்ணயிப்பதாகவும் அறிய தந்திருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக வடக்கு மாகாண சபையினாலே கூட்டுறவு சங்கங்களின் ஊடாகவும் நெல் கொள்வனவு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அவர்களுக்கான நிதியும் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அறிய தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயற்படுவதாக அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். மின்கட்டண குறைப்பு விடயத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு புறம்பாக கருத்தை அமைச்சர் முன்வைத்துள்ளதாக வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මහජන උපේතා කුමින සභාව සුවිශාල මුදලක් වැය කරලා ලංකාව පුරා දිස්ත්‍රික්කවල මේ මහජන பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் நோக்கில் மக்கள் கருத்தை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றது. இத்தகைய பின்னணியில் மின்கட்டணத்தை குறைக்க இன்னும் 3 வருடங்கள் ஆகும் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்கள் தேர்தல் மேடைகளில் அவ்வாறு கூறவில்லை. வாக்குறுதிக்கு புறமான கருத்தை அரசாங்கம் முன்வைத்துள்ளது. அத்துடன் அரசாங்கம் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் ஊடகங்களை அடக்குமுறைக்குட்படுத்தும் விடயத்தை ஆரம்பித்துள்ளது. ஊடகங்களின் ஆதரவில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது ஊடகங்களை முடக்க எத்தனிக்கின்றது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ඊට කලින් කාංචන 160ක් ගහන තෙල් වලින් මෙන්න මෙහෙමයි යන්නේ කියලා. ඒ නිසා අපි කියනවා මේ ආණ්ඩුවට එක දෙයක්. கல்வியற் கல்லூரி வர்த்தமானி வெளியிடுவதில் ஏன் தாமதம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்வியற் கல்லூரிக்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்னும் வெளியிடப்படாமையினால் மாணவர்கள் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திலிருந்து நாட்டிற்கும் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இந்த பிரச்சினைகளை முன்வைக்கும் நடவடிக்கைகள் நிமித்தம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று இவ்வாறு இந்த பிரச்சினையை முன்வைத்து கருத்து தெரிவித்தார். අද අපි තීන්දුව කරා විපක්ෂ නායක කාර්යාලයේ සිට මේ ගැටලු රජයටත් ජනතාවටත් රටටත් ඉදිරිපත් කරලා මේ ගැටලු වලට විසඳුම් ලබා දීම උදෙසා අප දරන උත්සාහය අපේ ප්‍රයත්නය குளியாப்பட்டிய தொழில்நுட்ப கல்வியற் கல்லூரியினால் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு பட்டச் சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. ஏனைய கல்லூரி மாணவர்களுக்கு டிப்ளோமா சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இதனால் கல்வியற் கல்லூரி பீட மாணவர்களிடையே இது பிளவு ஏற்படுத்தலாம். ஆகவே ஏனைய கல்வியற் கல்லூரிகளுக்கும் பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் தேசிய கல்வியல் கல்லூரிக்கு நுழைவதற்கான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் திகதியையும் இந்த புதிய மாணவர் அனுமதி மூலம் அவர்களுக்கு டிப்ளோமா சான்றிதழா அல்லது பட்டச் சான்றிதழா வழங்கப்படும் என்பதையும் அறிய விரும்புகின்றோம். කුලියාපිටිය විද්‍යාපීඨයේ පමණක් තාක්ෂණ විෂය ධාරාව යටතේ විද්‍යාපීඨ සිසුන් බඳවා ගැනීමට අදාළ ගැසට් පත්‍රය පළ කර තිබෙනවා. මෙම කුලියාපිටිය மலேக தியாகிகள் தினம் நேற்று நுவரெலியா ஹொட்டகளில் இடம்பெற்றது. மலேக மக்களுக்கான உரிமை போராட்டங்களின் போது உயிர் தியாகம் செய்த மலேக தியாகிகளை நினைவு கூறும் மலேக தியாகிகள் தினம் நேற்று நுவரெலியா ஹொட்டகளி ஹொமர்ஷல் பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. பிடித்தளராதி அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர். பொதுச்சுடர் ஏற்றப்பட்ட பின்னர் நிகழ்வு இடம்பெற்றது. மலேக மக்களுக்குரிய தொழில்சார் உரிமைகள், காணி உரிமை, மொழி உரிமை, அரசியல் உரிமை, பொருளாதார உரிமை போராட்டங்களின் போது உயிர் நீத்தவர்களே இன்று நினைவு கூறப்பட்டனர்.
பிடிதளராதி அமைப்பு மற்றும் மலேக உரிமை குரல் என்பன இணைந்து 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச தேயிலை தினத்தன்று மலேக தியாகிகள் தினத்தை நடத்தியிருந்தன. நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலி டெவோன் தோட்டத்தில் உள்ள மலேக மக்களுக்கான காணி உரிமை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த ஜிவனு லட்சுமணனின் கல்லறையில் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டது. அதன்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்து மலேக தியாகிகள் வரலாற்றை ஆரம்பித்து வைத்த மூலோபாய கோவிந்தன் உயிர்த்திருந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதியை மலேக தியாகிகள் தினமாக அனுஷ்டிப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மலேக தியாகிகள் நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 2020 ஜனவரியில் மஸ்கெலியாவிலும் 2021 பத்தனையிலும் நிகழ்வு இடம்பெற்றதுடன் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் ஹொட்டக்கலையிலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. உண்மையாலுமே மலையக மக்களுடைய அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விடுதலைக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த நபர்களை நினைவு கூர்ந்தே மலையக தியாகிகள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 10ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. மலையக மக்களுடைய அந்த சம்பள உயர்வு போராட்டத்தில் 1940ஆம் ஆண்டு உயிர் தியாகம் செய்த முல்லோயா கோவிந்தன் உயிரிழந்த நாளில்தான் நாங்கள் மலையக தியாகிகள் தினமாக அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையிலேயே மிகவும் உணர்வுபூர்வமான முறையில் இன்று கொட்டகலையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை மண்ணிலேயே மலையக மக்களுடைய வரலாறு ஆரம்பமாகி 200 வருடங்கள் கடந்துவிட்டன. முடியாட்சியின் போதும் குடியாட்சியின் போதும் எங்களுடைய மக்கள் அடக்கி ஆளப்பட்டிருக்கின்றார்கள், ஒடுக்கி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறான நிலைமை இனியும் தொடரக்கூடாது. அதாவது ஆட்சிகள் மாறினாலும் மலையக மக்களுடைய இந்த அவல காட்சிகள் இன்னும் மாறாமல் தான் இருக்கின்றன. தற்போது இலங்கையில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மலையக மக்களுடைய அரசியல், பொருளாதார, சமூக விடுதலை குறித்து கவனம் செலுத்தி அந்த மக்கள் ஒரு சமூக மாற்றத்துக்குரிய காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் கோருகின்றோம். குறிப்பாக 2025ஆம் ஆண்டுக்குரிய பாதிடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதிட்டில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு காத்திரமான கொடுப்பனவு அவசியம் என்ற கோரிக்கைகள் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதேபோல் நாங்கள் இந்த ஆளுங்கட்சியிடம் கோருவது, தற்போதைய சூழ்நிலையில் மலையக மக்களுக்கு தேவைப்படுவது அனுதாபம் அல்ல, நீதி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.